கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில யாரோ நீ இல்லாத லைஃபு அட ரொம்ப சோறோ அப்படின்னு சொல்லிட்டு நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் திரைப்படம், அதாவது இந்த மலையாளத்தில் பிரேமுலு மாதிரி ஒரு பேட்டர்னில் வெளிவரக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த படம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆக்டரும் டைரக்டருமான நம்ம தனுஷ் அவருடைய நடிப்பில் அவருடைய டைரக்ஷனில் புதுமுகங்களை வச்சு ஒரு திரைப்படத்தை பண்ணியிருக்காப்புல. அதுதான் இந்த நீக். இந்த திரைப்படம் விடாமுயற்சி கூடவே கிளாஷ் வர வேண்டியது, அதுக்கு அடுத்து தள்ளி வச்சிட்டாங்க. இப்போதைக்கு இந்த வாரம், அதாவது பிப்ரவரி 21 வேர்ல்டு வைட் ரொம்பவே கிராண்டாக வெளிவர காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படம் புதுமுகங்களை தனுஷ் என்னதான் இந்த படத்தில் கேமியோ ரோல் பண்ணியிருந்தாலும் இது வந்து தனுஷோடைய படம் கிடையாது. சின்ன சின்ன புதுமுகங்களை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காப்புல. ஆனால் இப்போ மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்துடைய ரைட்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கு. பல தயாரிப்பாளர்கள் இந்த ஓடிடி ரைட்ஸ், அதுக்கடுத்து சேட்டலைட் ரைட்ஸ்லாம் சேல் ஆகாமல் மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தை தனுஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு தனுஷ் அப்படின்ற பிராண்டுக்காகவே இந்த படத்துடைய ரைட்ஸை வாங்கிட்டாங்க போல இருக்கு. இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை சேல் பண்ணி முடிச்சிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா சொல்கிறீங்க, ஓடிடி ரைட்ஸை சேல் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் குறிப்பாக யார் வாங்கியிருக்காங்க அப்படின்றத ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. நம்ம அமேசான் பிரைம் இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. பிரைமே வாங்குற அளவுக்கு அந்த படத்தில் என்ன இருக்குன்னு தெரியல. ஆனால் இது வரைக்கும் இந்த படத்தை பார்த்த எல்லாருமே மிகப்பெரிய பிளாக் பாஸ்டர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இந்த படத்தில் என்ன இருக்குது, என்ன மாதிரி நம்ம தனுஷ் அவர்கள் இந்த படத்தை மேக் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இப்போவே வந்திருக்க தகவலை பொறுத்த வரைக்கும் இருக்கிற எல்லா ரைட்ஸுமே சேல் பண்ணி முடிச்சிட்டாங்களாமா. இன்னும் சேட்டலைட் மட்டும் இன்னும் சேல் ஆகாமல் அது ஓப்பனில் இருக்குது. ஆனால் ஓடிடி ரைட்ஸை இப்போதைக்கு சேல் பண்ணி முடிச்சிட்டாங்க. நம்ம பிரைம் வாங்கி முடிச்சிட்டாங்க. அது குறிப்பாக ஹைப்ரிட் முறையில் தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தேட்டரில் வந்துட்டு 4 வாரம் கழிச்சு உங்களுக்காக இந்த திரைப்படம் பிரைமில் தான் வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.